ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ நவாப்பழம் பேனா கோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி சூடாகட்டும். இப்போ இதில் அகர் ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இது வந்து பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அகர் இல்லைன்னா ஜெலாட்டின் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சூடான தண்ணியில் தான் கரையும். நல்லா கரைச்சி இதை தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வைடான பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்துருக்கேன். பால் நம்ம பாயில் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் ஹீட் தான் பண்ணுறோம். அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பால் வந்து ஹீட் ஆகிற நேரத்தில் நம்ம மேங்கோ பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ மேங்கோ பேஸ்ட் ரெடி ஆயாச்சு. பாலும் அங்கே ஹீட் ஆகிருக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அகர் வாட்டரை ஆட் பண்ணிடலாம். 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, நம்ம மிக்சருக்கு ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கு தான் நம்ம அகர் இல்லைன்னா ஜெலாட்டின் ஆட் பண்ணுறோம். இப்போது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுருங்க. சுகர் பாலோட கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து 1 டீஸ்பூன் வேனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். வேனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மிக்சரை ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் கூல் பண்ணிவிடுங்க. நான் வந்து மாம்பழத்தோடையும் நவாப்பழத்தோட பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலை இது 2த்துலேயும் மிக்ஸ் பண்ணிடலாம். பாலை சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட மிக்சர் வந்து ஈவனாக திக்காகும். இப்போ இதே மாதிரி நவாப்பழத்துலேயும் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரை குட்டி குட்டியான கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு 3 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். அப்போ தான் அது ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நம்ம மிக்சர் வந்து செட் ஆகிருக்கும். இப்போது செட் ஆன அந்த பேனா கோட்டா மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பல்ப்பை ஆட் பண்ணிடலாம். மேங்கோ பல்ப்பும் நவாப்பழ பல்ப்பும் அந்த பேனா கோட்டா மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 2 மணி நேரம் நம்ம இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பேனா கோட்டா இப்போ ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரம் பிரியா.